ஹலோ, இன்றைக்கி சண்டே. என் தங்கச்சியை ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட போயிருக்கோம். மூவி எங்க? யூஸ்வலாக விசிட்டர் சண்டேயில் லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வைப்போம். இந்த டைம் புவி நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் ஏர்லியாக போய் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போது ஃபிஷ் வாங்க தான் போகிறோம். ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஃபிஷ் வந்து நம்ம எப்போவுமே இங்கே ரெகுலராக வாங்குவோமா, ஆனால் இந்த டைம் சித்து கூட வரவும் எனக்கு கிராப் தான் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ இந்த டைம் நண்டு வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்டே இதை கொடுத்தாச்சு. அப்பா இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க சூப்பராக. நம்ம அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தயிர் சாதம் சாப்பிட போகிறோம். நேற்று வச்ச பழைய சாதம், அது நம்ம இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். லஞ்சுக்கு நம்மளோட நண்டு ரெடி ஆயிரும், அதை சாப்பிடுவோம். ஓகே, இல்லை வாங்க கையை கொடுங்க. கீழே கொட்டாமல் சாப்பிடணும், இல்லை அம்மா ஊட்டி விட்டா. கொஞ்சம் இது வச்சுட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டது தப்பு தான். சேர்ந்து சாப்பிட்றப்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக கீழே சிந்திட்டானுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூங்க போயாச்சு. மூவி வந்து நல்லா மூவி பார்த்துட்டு இருந்தா. லஞ்ச் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நண்டு கிரேவி செம்மையாக இருந்துச்சு. டேடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மூவி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால். அதுக்கப்புறம் ஈவினிங் நமக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் சேர்த்து பண்ணேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. மூவியை கூட்டிகிட்டு போயிட்டு கார்த்திக் ஸ்கூலில் விட்டுட்டாங்க. இன்றைக்கான டே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய். நீ தான் அம்மா தங்கம்.